ஒரு கதைதான். இந்த புராண கதை போல ஒரு கதை. இந்த ராமாயணம், மகாபாரதம், இந்த திருவிளையாடற் புராணம், மார்க்கண்டேய புராணம் போன்ற பல புராணங்கள் இந்த இந்தியாவில் எல்லோராலும் பேசப்படுகிறது. எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில்தான் இந்த ஒரு கதையும். ஒருவன் கிணற்றுக்கு பக்கத்திலே நின்று அப்படியே கிணற்றுக்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்து கொண்டு போய் திரும்பி வந்து விடுகிறான். இப்படி திரும்பி திரும்பி வந்து அந்த கிணத்தடியிலே பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த வழியாக வந்த ஒருவர், ஏன்பா நீ பாட்டிலே கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிய, அது வர 1 2 3 4 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிய, என்னத்துக்குப்பா நம்பர் என்ற அப்படின்னாரு. கிட்ட வந்து பாரு அப்படின்னாரு. இதுதான் 100 அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டார். புரிஞ்சுதுங்களா? இதுதான் கதை. அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் வந்து 1 2 அவனுக்கு விஷயம் தெரிஞ்சவன் தான். அதனால் பைத்தியம் போல் எல்லோரிடமும் நடக்கிறது. 1 2 3 4ன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளாக தள்ளிக்கிட்டே இருந்திருக்கான். 100வது ஆள் வரும்போது கடைசியாக நம்ம கேள்வி கேட்டார நம்பரு, அவரை தள்ளி விட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? இதை போலத்தான் பல கதைகள் இன்று இந்தியாவில் உலவி வருகிறது. அதில் இதுவும் ஒரு கதைதான். கதை கதையாம் காரணமாம். கதை கதையாம் காரணமாம்.